இங்க ஒரு பொண்ணு லைவ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருப்பா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எப்படி இருந்த, எவ்வளோ ஒழுக்கமா இருந்த, இப்பயே இந்த மாதிரி மாறிட்ட அப்படின்ட்டு வந்து திட்டிட்டு அந்த லைவையும் கட் பண்ணிடுவா. உங்க அம்மாக்கு கால் பண்ணி இரு இப்பவே சொல்லி உங்க அம்மாவை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கால் பண்ணியிருப்பா. இப்போ எதிரில் இருந்த பொண்ணு வந்து ரொம்ப பயங்கரமா கத்திரி கத்திரி அழுவா. நான் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே எங்க அம்மா தான், நீ எங்க அம்மாக்கே கால் பண்ணி சொல்றிய அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பா. என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்து எதை கேட்டாலுமே அவங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்க. ஸ்கூல்ல எல்லாருமே வந்து பிராண்டடான ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க. அதனால இந்த பொண்ணு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருப்பா. இப்போ நார்மல் டிஷர்ட்ல சும்மா ஒரு டிக் மார்க் மாதிரி இருக்கு, அது வந்து பிராண்டடான ட்ரெஸ்ன்னு விற்கிறாங்க, அதை வந்து நான் பென்லேயே வரைஞ்சு கொடுத்துறேன் உனக்கு அப்படின்ட்டு ஒரு சாதா டிஷர்ட் வாங்கி வரைஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொன்னாலும் நீ போட்டுட்டு போ, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து அடுத்த நாள் போட்டு தான் போயிருப்பா. ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல ஷூ இல்லை, எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பொண்ணு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இருந்தே இப்போ இந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு கூட போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு போகவே மாட்டா. சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவங்க அம்மா வந்து சும்மா பொருள்லாம் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்போ சாதாரணமா ஒரு சாக்லேட், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எதை எடுத்தாலுமே வாங்கி தர மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு நாள் இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப வயிறு வலிச்சிருக்கோங்க. அம்மா கிட்ட போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்றப்போ இதுக்கெல்லாம் வேற காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா இருந்தா கூட பரவாயில்ல, காசு இருக்குதான் செய்யுது. ஆனா பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்னா என்ன, காசுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படி வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணால வந்து சின்ன வயசுல இருந்தே அவன் நினைச்ச எதுவுமே வாங்க முடியல, ஒரு சின்ன பொருள் கூட வாங்க முடியல, எதுவுமே செய்ய முடியல, எப்படி காசு சம்பாதிக்கணும்னு தெரியல. அதனால இந்த மாதிரி லைவ்லாம் போட்டு காசு சம்பாதிச்சுட்டு இருப்பா. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவும் வந்து போட்டு அடிப்பாங்க. நான் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே நீ தான், சின்ன வயசுல இருந்தே வந்து காசு கூட கொடுக்காம, சரியான ட்ரெஸ், சாப்பாடுன்ட்டு எதுவுமே வாங்கி கொடுக்காம என்ன சின்ன வயசுல இருந்து நீ அசிங்கப்பட வச்ச அப்படின்னு சொல்லியிருப்பா. கஷ்டப்படுற குடும்பமா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இதை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அம்மா காசை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு வந்து எதுவுமே வாங்கி தராததுனால இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த வழியில போயிருப்பா. சின்ன வயசுல இருந்தே எப்படி பொறுப்பா இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சது கரெக்ட் தான். ஆனா அவங்க பொண்ணுக்கு என்ன தேவைப்படுது, அந்த தேவையெல்லாம் நம்ம செய்யணுமே அப்படின்ட்டு அதை வந்து யோசிக்காம விட்டுட்டாங்க.